சகோதர திகாகரன் அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக நல்ல பலத்த கரவொலி. இந்த ஆளை ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு தெரில. கிறுக்குத்தனமாக ரீல்ஸ் பண்ணுங்க, லூஸு மாதிரி டான்ஸ் ஆடுங்க, அப்போ தான் நீங்கள் பிக் பாஸ் போக முடியும், மூவியில் நடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க போல். இந்த ஆள் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன்ட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. ஆட்டோகிராஃப்னு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, இந்த ஆள் டிவியில் ஃபேமஸாக வந்துட்டான், பிக் பாஸுக்கு வந்துட்டான், மூவியில் நடிச்சிட்டான், சரின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி, இந்த ஆள் கூட நாங்கள் செல்ஃபி எடுக்கிறோம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்தாலே அதே கொஞ்சம் ஓவரான விஷயம்தான். பட் ஆட்டோகிராஃப் வாங்குற அளவுக்கு சார் என்ன கிழிச்சிட்டாரு? யார்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும், யாருக்கு வேல்யூ தரணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் தானடா சொல்லித்தரணும். நீங்களே இப்படி பண்ணால் எப்படிரா? சரி, பேரண்ட்ஸ் நீங்களா சொல்லித்தரணும்லடா. அந்த ஆள் ஆட்டோகிராஃப் எதுக்குடா? ஏன்டா ஜென்ரேஷனை கெடுக்குறீங்க? நினச்சி பாரு, அம்மா லூஸ் மாதிரி ஒருத்தர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பார்ல, நான் அவட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேமான்னு சொன்னால் நல்லாவாடா இருக்கும். ஏன்டா காமெடி பண்ணுறீங்க? ஐயோ, டே தம்பி, யார் உட்காருன்ன? திவார தானே டே உட்கார்றா அப்படின்ன. உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுடா. பெரிய சூப்பர் ஸ்டாரு கேமரா பார்த்து ஆட்டோகிராஃப் போடுறாரு. இந்த வேணுக்குனே பண்ணுறான் பாரு. டீச்சர்ஸ் உங்களுக்கு கூட யார் சொல்லித்தரணும், நீங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களடா. நீங்கள் அமைதியாக இருந்தால் நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் திவாகர் அவர்கள் இப்பொழுது உங்களை நோக்கியே அவர் வந்து கொண்டிருக்கின்றார். ஆமா நடிப்பு அரக்கம் தான். நீ எத்தனை நடிப்பு கிறுக்கங்கள் உருவாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இதை பார்த்ததுக்கு அப்புறம். விளங்கும், நல்லா வருவீங்க. கேட்டா அந்த ஆள் என்ன மாடாடா, மாட்டுக்கு தீன வைக்கிற மாதிரி பேப்பரை வாய்க்குள்ள நீட்டுறீங்க. மாடு வாயில பேப்பரை திணிக்கிற மாதிரி திணிக்கிறாங்க பாரு. அந்த ஆள் வேற மாடுன்னு வேற சொல்றாரு. அப்போ பார்க்க எனக்கு டென்ஷன் ஆகுது. எதுக்கு இவங்க இப்படி என்னத்த ஆட்டோகிராஃப் வாங்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எனக்கு இந்த ஆள்கிட்ட. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ஜென்ரேஷனை. ஸோ உன்னை எவன்டா ஸ்கூலுக்கு போக சொன்னா? அங்கிட்டு திருப்புங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து கவர் பண்ணிட்டாரான், அதை காமிக்கணுமா, அதனால அங்கிட்டு திருப்புன்ற மாதிரி கேமராவை. காமிங்க ஸ்டூடெண்ட்ஸை காமிங்க. ஆனால் ஒரு விஷயம், என்னதான் கிறுக்குத்தனமாக நடித்தாலும் உண்மையிலேயே அறிவுன்றது இருக்க தான் செய்யுது, அந்த காமன் சென்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த உலகத்தில் இப்போதைக்கு ரீல்ஸில் கோமாளித்தனமாக பண்ணால் தான் ஃபேமஸ் ஆகிறோன்னு தெரிஞ்சே சில பேர் பண்ணுறாங்க. அதில் இருந்தாலும் ஒருத்தர் தான். ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்னாலலாம் இப்போ வந்து ஸ்கூல் கெஸ்ட்டுக்கெலாம் கூப்பிடல.
கிறுக்குத்தனமாக பண்ணி கோமாளித்தனம் பண்ணி ரீச் ஆகி ஃபேமஸ் ஆனால இப்போ பிக் பாஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக மாறிடும் இல்லை மாறிடுச்சு ஆல்ரெடி. அடிச்சுடு அடிச்சுடு அடிச்சுடு. இது வந்து என்னன்னா நம்ம திறமையை காட்டுறதுக்கு ஒரு ஸ்டேஜ். இன்னைக்கு தோத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்களை விட பெரிய ஆளா உருவாங்க. நான் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால இது ஒரு காம்படிஷன் ஸ்டேஜா நடந்து வெற்றி தோல்வியை வந்து யாருமே நீங்க கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம முத்துத்தேவர் முக்குளத்தோர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்ற ஒரே அட்வைஸ், எஜுகேஷன் சுப்ரீம் ஃபர்ஸ்ட். படிப்பு தான் முக்கியம். நீங்க படிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்காது. ஓகேங்களா? எனக்கு சொத்து இருக்கு, 100 ஏக்கர் இருக்கு, மதிப்பு கிடையாது. ஓகேங்களா? நீங்க பெரிய பிசினஸ் மேன், மதிப்பு இருக்காது. மன்னிக்கவும், ஒரு சின்ன தவறு. போனேன் அந்த படிப்புக்காண்டிலாம் உன்னை கூட்டிகிட்டு வரலாம். உன்னை கூட்டிகிட்டு வந்ததே நீ கிறுக்குத்தனமாக பண்ணி ஃபேமஸ் ஆகி பிக் பாஸ்குள்ளே போயிட்ட. அது மட்டும் இல்லாமல் இது டான்ஸ் காம்படிஷனாக. ஸோ அதனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபன்னியான கோமாளி செலிப்ரிட்டியை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உன்னை டாக்டராக கூட்டிகிட்டு வந்து ஜட்ஜ் பண்ண விடலை. படிங்கன்றாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கட்ட காலத்தில் படித்து முன்னேறவங்களும் இருக்காங்க. சேம் டைம் இப்போ சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் பண்ணி 20, 30 வயசு 40 வயசு ஆனாலும் சின்ன சின்ன பசங்களாம் 5, 6, 7, 8, 10 அந்த மாதிரி பசங்களாம் ரீல்ஸ் பண்ணி லட்சத்தில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷனை புரிஞ்சுக்கவே முடியல. படிப்பும் முக்கியம்தான். சேம் டைம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு டான்ஸ் ஆட வரும், பாட்டு பாட வரும், இல்லை நீங்கள் நடிப்பீங்கன்னா அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தாராளமாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஏர்ன் பண்ணலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கிறுக்குத்தனமாக பண்ணி தான் வரணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட டேலண்ட்டை நல்ல விதமாக காட்டினாலே ஓகே. பட் இந்த ஆள் வந்து கிறுக்குத்தனமாக பண்ணி மேலே வந்துட்டாரு. பட் அப்படி வரணுன்ற அவசியம் இல்லை. ஒழுங்காக சோசியல் மீடியாவில் காமிச்சு ஃபேமஸ் ஆனால் நல்ல விஷயம்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆள் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க, அதை பார்த்தாச்சு. அண்ட் அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா பண்ணிக்கலாம்.